இதுதான் ஆஃப்ரிக்கன் லங்ஃபிஷ். ஸோ ஆஃப்ரிக்கன் லங்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. ஸோ அக்ரே ஹாபியில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் லங்ஃபிஷ்ஷு, மார்பிள் லங்ஃபிஷ்ஷு, ஸ்பாட்டட் லங்ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் கில்டு லங்ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைப் ஆஃப் ஆஃப்ரிக்கன் லங்ஃபிஷஸ் தான் பார்த்தீங்கன்னா அக்ரே ஹாபியில் இருக்கிறது. அண்ட் கைஸ் இந்த லங்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மீன் இது. ஏன்னா இதுங்க வந்து ஒரு லிவிங் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து 400 வருஷமாக நம்மளோட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க உயிரினம். அண்ட் கைஸ் இந்த லங்ஃபிஷால் வந்து தண்ணி இல்லாத டைமில் இதுங்க மண்ணை தோண்டி மண்ணுக்கடிக்குள்ளே போயிட்டு சுருண்டு படுத்துக்கிட்டு ஒரு மியூக்கஸ் லேயரை வெளியிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுங்க சுற்றி ஒரு கூடு மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும். அண்ட் அதில் ஒரு ஹோலும் இருக்கும். ஆனால் ஏர் போயிட்டு வரதுக்கு அதுக்கு மூச்சு விடுறதுக்கு. அண்ட் அடுத்த சில மாதங்கள் கழித்து மழை பெய்யும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது அதுங்க திருப்பி நிலத்தடியிலேருந்து தண்ணியில் நீந்தி வரும். ஸோ இந்த மாதிரி மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை எப்படி கேர் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது நம்ம சேனல் நேம்குள்ளே இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போயிடும்.